எங்கள் வீட்டுக்கு ஒரு மீன்காரர் வந்து வாரம் ஒரு முறை மீன் கொடுத்துட்டு போவாரு. அவரிடம் பேரம் பேச மாட்டேன் என்பதால் அவரும் பெரிதாக என்னிடம் ஆசைப்பட மாட்டார். நியாயமான விலைக்கே மீனை கொடுப்பார். எனக்கு என்ன மீன் பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை நான் மீன் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளேன். நல்ல மீன்களை விற்கும் முன்பு எங்கள் வீட்டிற்கு வந்த பிறகுதான் வேறு இடத்திற்கும் செல்வார். திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். ஏன் தயங்குறீங்க, சும்மா சொல்லுங்கன்னு சொன்னேன். 2-3 நாளாவே வியாபாரம் இல்ல, கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் பணம் வேணும், உங்களுக்கு ஒரு வாரத்துல நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேட்டாரு. இப்படியான எளிய மனிதர்களின் உறவுகள் கெட்டிருக்கின்றது. நான் பணம் கொடுத்து உதவிய பொழுது அவர்களை குற்றம் சொல்லவில்லை. அவர்களின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே நிறைய வாழ்க்கை போராட்டம். இதில் வாங்கும் கடனை திருப்பி கொடுக்க வாய்ப்பே இருக்காது. பிறகு நம் முகத்தில் எப்படி முழிப்பது என்ற அச்சத்தில் நம்மை பார்க்கவே வரமாட்டார்கள். இப்படி ஏற்கனவே நிறைய பேரை நான் இழந்தும் இருக்கின்றேன். அதற்காக அவர்கள் மீது வருத்தம் இல்லை எனக்கு. இப்படியான எளிய மனிதர்களுக்கு கடன் கொடுத்து அவர்களை கடனாளி ஆக்கி விட்டோமோ என்ற கவலையும் எனக்கு நிறையவே இருக்கின்றது. நான் அவரிடம் சொன்னேன், எனக்கு நீங்க கேட்ட பணத்தை தருவதுல ஆச்சரியம் இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன். இந்த பணம் உங்களுக்கு நான் தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசா நீங்க வச்சுக்கோங்க. நான் திருப்பி எல்லாம் தர வேண்டான்னு சொன்னேன். அன்று அவருக்கு இருந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை போல. சரி என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தயக்கத்துடனே வாங்கி கொண்டு போனார். பிறகு ஒரு வாரம் கழித்து, அண்ணே நல்ல வஞ்சர மீன் இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. வஞ்சரம் பொரிக்க வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் சால மீனை குழம்பு வைக்க நான் வாங்கிக்கிட்டு எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 650 ரூபாய் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன வஞ்சர மீன் இவ்வளவு குறைவா இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, கேரளால ஈஸ்டர், அதனால அங்க போனாதான் விலை கூடும், இல்லனா பொதுவாவே இந்த விலைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது போக அவர் மீனை வெட்டி சுத்தம் செய்வதற்குள் நிறைய விஷயத்த பேசிட்டோம். அவர் மகன் ஒரு மரைன் இன்ஜினியர். 6 மாசம் கப்பல்ல வேலைக்கு போவாரு. மீத இருக்கிற 6 மாசம் வீட்டுல இருப்பாரு. அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் சார், இந்த வேலை செட் ஆகாது, நீ வரும்போது வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியான நிறைய விஷயங்களை நாங்க பேசிட்டு இருந்தோம். அவனை படிக்க வைக்க ரொம்பவே கடன் பட்டிருக்காரு. அண்ணன் பக்கத்து தெருவுல இருக்காரு, மறக்காம அந்த வீட்டுக்கும் மீனை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாரு. ஆபீஸுக்கு கிளம்பி போக என் வீட்டுல கேட்டாங்க, வஞ்சரம் என்ன விலை கொடுத்து வாங்குனீங்கன்னு. கிலோ 500 ரூபான்னு வாங்கினேன்னு சொன்னேன். அண்ணன் வீட்டுல 850 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன் அப்படின்னு அடுத்த வாரம் வந்தா கண்டிப்பா கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு உணர்ந்தது, மனிதர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கின்றார் என்று. அவசரத்துக்கு என்னிடம் வாங்கிய காசை எனக்கே தெரியாமல் திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்படியான எளிய மனிதர்களிடம்தான் அவர்கள் வாங்கிய காசை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. இது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, இது போன்ற பல மனிதர்களை என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றேன். அதன் பிறகு அந்த மீன்காரரை பார்க்கும் போதெல்லாம் அவர் மீது நான் வைத்திருந்த மரியாதையோ அதிகமாகிவிட்டது. இந்த மீன்காரர் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.